ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. இன்னைக்கு நம்ம ஒளிபரப்புல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் நீண்ட காலமாக அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பிரபலமான முதலீடு. இந்த வகையான முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த ஒளிபரப்புல பார்க்கலாம். ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம கவனிக்கிற விஷயம் லொகேஷன். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ, ரெண்டல் இன்கம் உடைய பொட்டன்ஷியல் மற்றும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை இந்த லொகேஷன் தான் தீர்மானிக்குது. இதுல தேவையான அம்யூனிட்டிஸ், எல்லா வசதிகளும் அருகாமையில் இருக்கா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன், ஓவரால் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் அடங்கும். டெனன்ட்ஸ் அண்ட் பையர்ஸை இருக்கிறதுல இந்த அம்யூனிட்டிஸ் முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்கூல்ஸு, கிராசரி ஸ்டோர்ஸு, பார்க்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வென்யூஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன்ஸ் அதிக வாடகை வருமானம் மற்றும் நீண்ட காலத்தில் நல்ல கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கிற இடத்துல நிலவக்கூடிய கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹைவேஸ் மற்றும் முக்கிய வேலைவாய்ப்பு மையங்களை எளிதாக அடையக்கூடிய வகையில போக்குவரத்து வசதிகள் கொண்ட சொத்துக்கள் குடியிருப்பாளர்களை மிகவும் ஈர்க்கக்கூடியது. இந்த வகையான சொத்துக்கள் சேஃப்டி, கம்யூனிட்டி ரெப்யூட்டேஷன், லோக்கல் அம்யூனிட்டிஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குது. இது growth பொட்டன்ஷியல் மற்றும் பாசிட்டிவான நெட்வொர்க் தளத்துக்கு வழிவகுக்குது. ஸ்ட்ராங் ஜாப் மார்க்கெட், டைவர்ஸ் எக்கனாமிஸ் அதாவது மாறுபட்ட பொருளாதாரம் மற்றும் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் காரணங்களால பாதிக்கப்பட்டாலும் விரைவான முறையில மீள்தன்மை கொண்டதாக அமையுது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பரிணாமங்களும் ப்ராப்பர்ட்டியுடைய ஓவரால் அட்ராக்டிவ்னஸ் மற்றும் பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்டபிலிட்டியை தீர்மானிக்குது. இந்த காரணிகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸோட ஒத்துப்போகக்கூடிய தகவலறிந்த முடிவுகளை எடுக்க உதவுது. ரெண்டாவதா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ப்ராப்பர்ட்டி டைப். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் துறையில முதலீடு செய்வதற்கு முன்னாடி பல்வேறு சொத்து வகைகளை புரிஞ்சுக்கிறதுங்கிறது முக்கியமானது. இதுல ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் மற்றும் மிக்ஸ்ட் யூஸ் ப்ராப்பர்ட்டிஸும் அடங்கும். இந்த ஒவ்வொரு சொத்து வகையும் டிஃப்ரெண்ட் பர்பஸ், தனித்துவமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் சேலஞ்சஸை கொடுக்குது. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக வடிவமைக்கப்பட்டது. இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிரைமரி பர்பஸ் ரெண்டல் மற்றும் லீஸ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக. ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்ம் அப்ரிசியேஷனுக்காகவும் இன்வெஸ்ட் பண்றது உண்டு. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ரீட்டைல் ஸ்பேசஸ், வேர் ஹவுஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் போன்ற ரேஞ்ச் ஆஃப் ரியல் எஸ்டேட் டைப்ஸ் அடங்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பொதுவா பிசினஸ் சம்பந்தமான ரெண்டல் மற்றும் லீஸ்க்கு கொடுக்கறதுனால ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை விட அதிக வருமானம் ஈட்டி தரக்கூடிய வாய்ப்புகள் கொண்டது. இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் டிமாண்ட், லொகேஷன் மற்றும் டெனன்ட் ரிலையபிலிட்டியை கன்சிடர் பண்றது அவசியம். ஏன்னா இந்த ஃபேக்டர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி மற்றும் ரிஸ்க் லெவல்ஸை நிர்ணயம் செய்யக்கூடியது. மிக்ஸ்ட் யூஸ் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது ரெசிடென்ஷியல் மற்றும் கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கம்பைன் பண்ணி இரட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. பொதுவா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரீட்டைல் ஸ்பேஸும் மேலே ரெசிடென்ஷியல் யூனிட்டும் வைத்து ரெண்டு வகையான வருமானங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கக்கூடியது. அல்டிமேட்டா இந்த சாய்ஸ் முதலீட்டாளர்களின் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மற்றும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸை இம்பாக்ட் பண்ணுது. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் மற்றும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்தவாறு சரியான தேர்வை சூஸ் பண்றதுக்கு உதவுது. மூணாவதா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இன்வெஸ்டர்ஸ் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பாதிக்கக்கூடிய எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸோட இணைஞ்சிருப்பது அவசியம். தற்போது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல சப்ளை அண்ட் டிமாண்ட் டைனமிக்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போன்ற காரணிகள் மார்க்கெட் பிஹேவியரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியலையும் தீர்மானிக்குது. சப்ளை கன்ஸ்ட்ரைன்ட்ஸுங்கிறது ஹவுசிங் மார்க்கெட்ல தடைக்கல்லா இருக்கு. நிறைய ரீஜியன்ஸ்ல இந்த தடைக்கல்லானது ப்ராப்பர்ட்டிஸ் உடைய ஷார்ட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி பையர்ஸுக்கு இடையில காம்படிஷன் அதிகரித்து வீட்டு விலைகளை அதிகப்படுத்துது. கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே, மெட்டீரியல் காஸ்டுடைய இன்க்ரீஸ், ஜோனிங் ரெகுலேஷன் அதாவது மண்டல ஒழுங்குமுறைகள் கூட இந்த பற்றாக்குறைக்கு காரணமா அமையுது. ரியல் எஸ்டேட்டை பாதிக்கக்கூடிய மற்றொரு எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ். ஸ்ட்ராங் ஜாப் மார்க்கெட் கன்சூமர்ஸுடைய கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது எக்கனாமிக் அன்சர்டினிட்டிஸ் ரிலேட்டடான ரிஸ்க்கை உருவாக்குது. இதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸுங்கிறது வீட்டு வசதிக்கான தேவைகளை குறைச்சி ரெண்டல் மார்க்கெட் மற்றும் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸையும் பாதிக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுங்கிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சம்மந்தமுடைய மிக முக்கியமான ஃபேக்டர். இது மார்கேஜ் ரேட்ஸை டைரக்டா எஃபெக்ட் பண்ணி பையர்ஸுடைய பிஹேவியர்ஸை நிர்ணயம் செய்யுது. ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுங்கிறது வீட்டு தேவைக்கான சிந்தனைகளை குறைச்சி ஒரு சில பையர்ஸை மார்க்கெட்ல இருந்து வெளியேற்றி பிரைஸ் அப்ரிசியேஷனை ஸ்லோ டவுன் பண்ணுது. மாறாக லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுங்கிறது டிமாண்டை அதிகப்படுத்தி வாங்கும் திறனை உருவாக்குது. இப்படி மாறக்கூடிய இந்த ரெண்டு வகையான மார்க்கெட் கண்டிஷனுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாலாவதாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம்னா ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன். ஃபினான்ஷியல் கன்சிடரேஷனுடைய கீ காம்பனன்ட்ஸ்னு சொல்லணும்னா பர்ச்சேஸ் ப்ரைஸு, ஃபினான்சிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறது மற்றும் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸை ஆராயிறது.
ப்ராப்பர்ட்டியுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸை நிர்ணயம் செய்யறதுக்கு மார்க்கெட் அனாலிசிஸ், கம்பேரபிள் சேல்ஸ் மற்றும் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய தனித்துவம் போன்ற விஷயங்கள் அவசியமானது. முதலீட்டாளர்கள் குறிப்பிட்ட அந்த பகுதியில் ஒப்பீட்டு சந்தை பகுப்பாய்வு, அதாவது கம்பேரிட்டிவ் மார்க்கெட் அனாலிசிஸ் செய்யறதுங்கிறது ஃபேர் ப்ரைஸை தெரிஞ்சுக்க உதவுது. லோக்கல் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி கண்டிஷன்ஸ் மற்றும் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய அப்ரிசியேஷன் பொட்டன்ஷியல்ஸை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதும் இந்த செயல்பாட்டில் அடங்கும். அடுத்தது சரியான ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது முக்கியமான ஒன்று. பொதுவாக ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸில் ட்ரெடிஷ்னல் மார்க்கேஜஸ், பிரைவேட் லெண்டர்ஸ், லோன்ஸ் போன்ற மெத்தட்ஸ் அடங்கும். இந்த ஒவ்வொரு மெத்தட்ஸ்க்கும் ஓன் செட் ஆஃப் டேர்ம்ஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு மற்றும் ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு இருக்குது. உதாரணமாக, மார்க்கேஜஸ் லோனில் குறைந்த வட்டி கிடைச்சாலும் அதிக கிரெடிட் ஸ்கோர் மற்றும் கணிசமான முன்பணம் தேவைப்படுது. அதுலேயும் பேங்க் டு பேங்க் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுங்கிறது மாறுபட வாய்ப்பு இருக்குது. லோன்ஸில் ஈஸியாக பணம் கிடைச்சாலும் ஹையர் காஸ்ட் சம்மந்தப்பட்டது. இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை எவாலுவேட் பண்ணி சிறந்த ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்கணும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸை டோட்டல் இன்கம்ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல ரெண்டல் இன்கம் மற்றும் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய அப்ரிசியேஷன் வேல்யூயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ல எந்த ஃபினான்ஷியல் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த ரிலேட்டடான மொத்த காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இந்த கால்குலேஷன்ல வர வேல்யூ பாசிட்டிவா இருந்ததுன்னா ப்ராஃபிட்டபிள், நெகட்டிவ் வேல்யூ லாஸஸை குறிக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஆன்கோயிங் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் முக்கியமானது. இதில் மொத்த இன்கம் சோர்சஸ், உதாரணமாக ரெண்ட்டை மொத்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீஸு, மெயின்டெனன்ஸு, டாக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ் போன்ற காஸ்ட்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி பாசிட்டிவான கேஷ் ஃப்ளோ வர்றதுங்கிறது சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிலையான முதலீட்டுக்கு அவசியம். இந்த ஃபினான்ஷியல் கன்சிடரேஷன்ஸை விரிவாக புரிஞ்சு கொள்றதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸு மற்றும் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை புரிஞ்சுக்கிட்டு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு அவசியமாக இருக்குது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னும் சில காரணிகளை 2வது வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.